السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في كتابه العظيم إنما المؤمنون إخوة. صدق الله العظيم. وقال الله عز وجل في آية أخرى إخبارا عن نوح صلى الله عليه وسلم ونصح له أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய ஒருவருக்காக ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் கோமான் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் அன்னாருடைய வாழ்வும் சந்தரை அப்படியே பின்பற்றி வாங்க அமைந்த அனைத்து நல்லவர்களின் மிகவும் குறிப்பாக சூரிய ஒளியின் தினத்தில் சிறந்த தினமாக இந்த ஜுமா தினத்தன்று பள்ளிவாசல் நோக்கி வந்திருக்கும் வரை இருக்கும் அனைத்து பெரியவர்கள் சகோதரர்கள் அத்துணை பேரின் இன்னமும் குறிப்பாக வீடுகளிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் அத்துணை பேரின் மீதும் அல்லாஹ்வுடைய அனைத்து நலவுகளும் என்றென்றும் உண்டாகுக என்ற பிரார்த்தனையோடு அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனுக்கு நலமாக இருப்பது என்பது வாழ்நாளில் அவன் எதிர்பார்க்கிற அவன் ஆசைப்படுகிற மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பொதுவாக இந்த உலகத்திலே வாழுகிற நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் நாம் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்போம், ஆசைப்படுவோம். அதைத்தான் நம் நம்முடைய ரப்பினிடத்திலே கேட்போம். யாரெல்லாம் நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கணும் என்பதனால கேட்கக்கூடிய வழக்கம், ஆசை, எண்ணம் நம்முடைய எப்பொழுதுமே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மட்டும் நம்முடைய குடும்பம் மட்டும் நல்லா இருப்பது மட்டுமல்லாது நம்முடைய சகோதர சமுதாயமும் நன்றாக இருக்க வேண்டும், நலவாக இருக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் பிறர்களும் நாடுகள் என்ற அடிப்படையில் நாம் இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். நிவாரணங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அதே உபத்து தைமீ இப்னு ஔஸி அத்தாரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸாக நாம் பார்க்கிறோம். வனநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், قال الدين நஸீஹா, மார்க்கம் என்பது, மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருக்கிறார்கள். இப்போ நாம பயான ஆரம்பிக்கிறப்ப என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வை புகழ்கிறோம், நபியின் மீது ஸலவாத்துகள் சொல்லுகிறோம், அவர்களின் மீது நம் இரக்கமும் கருணையும் காட்ட வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். அதுபோன்று நம்முடைய சமுதாயத்தின் மீதும்
யாரெல்லாம் நீ இரக்கமும் கருணையும் காட்டு என்று நம்ம என்ன செய்கிறோம்? அனுதினமும் அல்லது எப்பொழுதெல்லாம் நாம் பேசுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் சொல்லுகிறோம். காரணம் என்ன என்றால் அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது. நம்முடைய வளத்தை மற்றும் நலத்தை மட்டும் பாராது நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள் பிறருடைய நலத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். அப்பொழுதுதான் இஸ்லாமியர்கள் என்ற பெரும் பெருமையை நாம் வாழ்ந்து கொள்வதுதான் இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த ஹதீஸை தொகுத்து வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, குல்லாலிமன் யா ரசூலல்லாஹ், நீங்க அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்றால் நலவை நாடுவதுன்னு சொல்லிட்டீங்க. குல்லா, நாங்கெல்லாம் கேட்கிறோம், சஹாபாக்களாகிய நாங்கெல்லாம் கேட்கிறோம், லிமன், யாருக்கு யா ரசூலல்லாஹ், யாருக்கு அது நலவை நாடுகிறது என்பதாக நாம் பெருமானாரிடத்தில் கேட்டபோது சொன்னார்கள், பாட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, லில்லாஹி, அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம பிறருடைய நலன்களை நாம் நாட வேண்டும். அதே முதலாவதாக நம்முடனை நாம் பாட வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நலன்களிலும் பாட வேண்டும், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுடைய நேர்மையிலும் பார்க்க வேண்டும், நலன் நாட வேண்டும், நம்முடைய ஊர்காரர்களுடைய நலன்களை நாம் நாட வேண்டும், நம்முடைய நாட்டவர்களுடைய நலன்களை நாம் நாட வேண்டும். இப்படி அல்லாஹ்விற்காக வேண்டி நம்மை சார்ந்தவர்களுடைய நலன்களை நாம் நாட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ஒரு கிதாபிகி, இன்னும் வேதத்திற்காக. அல் குர்ஆன் என்பதை நம்ம வெறுமனே நிறைய சொல்லியிருக்கிற அல் குர்ஆன்ங்கிறது வெறுமனே திருமணங்களுக்கு அன்பளிப்பாக தரப்படுகிற புத்தகமோ அல்லது பள்ளிவாசல் அறிக்கை வைக்கக்கூடிய ஒரு அழகு சாதனமோ அல்ல. மாறாக அல் குர்ஆன் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேதம். முன் வாழ்க்கை, தற்போது வாழ்க்கை, எதிர்வரும் வாழ்க்கை, முக்காலத்தையும் கணித்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய அம்சங்கள் அடங்கியதுதான் அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபியுடைய மனைவியார், சொல்லுவார்கள், நபியினுடைய வாழ்க்கை குணம் அத்துணையுமே அல் குர்ஆனை போன்றே இருந்தது என்பதாக. குர்ஆன் எப்படி இருக்கிறதோ அதே போன்று பெருமானாருடைய வாழ்க்கை இருந்தது, குணநலன்கள் இருந்தது. அதனால்தான் முஸ்லிம்களும் அவர்களை நேசித்தார்கள், காபிர்களும் அவர்களை நேசித்தார்கள். யாரெல்லாம் பெருமானாருக்கு எதிரியோ எதிரியும் அவர்களை நேசித்தார்கள். எப்படி எதிரிகள் நேசிப்பார்கள்? ஒரு தடவை அபூ சுஃபியான் ஒரு மன்னரிடத்திலே பேசுகிறார், ஹெர்குலிஸ் என்ற மன்னரிடத்திலே பேசுகிறார். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்ம அலி ரலியல்லாஹுடைய அண்ணன் சகோதரர். அவங்க ஹெர்குலிஸ் மன்னருக்கு என்ன செய்கிறார்கள்? இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்காக போறார்கள். அப்ப அதே இடத்துல அபூ சுஃபியான் வந்திருக்கிறார். அந்த மன்னர் கேட்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நாடுகிறார்கள், என்ன சொல்றாங்க? அல்லாஹ் வணங்க சொல்றாங்க. அவர்களுக்கு தூதராக சொல்றாங்க, அம்ரு பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர், நலவை ஏவுங்கள், தீயதை தடுங்கள், உங்களுடைய உறவுகளை நீங்கள் அனுசரித்து வாழுங்கள், உங்கள் இரத்த பந்தங்களை நீங்கள் பேணி வாழுங்கள், இல்லாதவர்களுக்கு இருக்கிற மக்கள் கொடுத்து வாழுங்கள், நாட்டிலே ஒற்றுமையோடு இருந்து வாழுங்கள், பிரிவினை, வெறுப்பு என்ற சமமின்மை இதையெல்லாம் நீங்கள் கலைந்து வாழுங்கள் என்று அவர் நலத்தை நாடுகிறார் என்ற ஒரு சுருக்கமான வகையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள். மீண்டும் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அவருடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு குறைகள் இருக்கிறதா? அல்ல, அவர் அமீன் என்று அழைக்கப்பட்டார், சாதிக் என்று போற்றப்பட்டார், அவர் எல்லாரிடத்திலும் நம்பிக்கையானவர், அவர் எல்லாரிடத்திலும் உண்மையை பேசக்கூடியவர், இது போற்றப்பட்டு மட்டுமே வாழ்ந்து வந்தார். இப்படி பல கேள்விகளை கேட்டார்கள். பல கேள்விகளுக்கு அவர்கள் வாசித்து நல்ல நல்ல பதிலைத்தான் சொன்னார்கள். உடனே கேட்டார், பேறு பெற்ற மனிதர் இந்த உலகத்தில் வாழுகிறார் என்று சொன்னால் அந்த மனிதரை ஏற்றுக்கொள்ளாது, அவரை நாம் புரிந்து கொள்ளாது வாழ்வது இருக்கிறது, அது வாழ்க்கை அல்ல, அது வெறுமன மடமைக்கணும் என்பதை சொல்லி தானும் அதில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி
குர்ஆனை வாழ்க்கையாக கொண்டார்கள் நபி அவர்கள். அந்த குர்ஆனை நம்ம வாழ்க்கையாக்கி தரணும். நடந்தால் குர்ஆன், அமர்ந்தால் குர்ஆன், படுத்தால் குர்ஆன், பேசினால் குர்ஆன் என்று எந்த இடத்திலும் குர்ஆனை நம் பேரை தூக்கி பாதுகாக்க வேண்டும். அது வெறுமனே ஓதுகிறார் வேதம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற, நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிற மாபெரும் ஒரு காரணி. கண்ணியமானவர்களை எக்காலத்திற்கும் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். நாளைக்கு ஐயோ கை சேதமே என்று நிற்கக்கூடிய தருணத்திலும் அது குர்ஆன் நம்மை காக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே பிறர்களும் நாடுவதில் ஒரு கிதாபினி வேதமும் நமக்கு அல்ல குர்ஆனும் நமக்கு என்ன செய்கிறது? பிறர் நலத்தை நாடுகிறது என்று பெருமானார் சொன்னார்கள். ஒரு ரசூலுஹி நபிமார்களும் அப்படித்தான். நபிமார்களுக்காக வேண்டி நபிமார்களும் என்ன செய்வார்கள்? பிறர் நலத்தை நாடுவார்கள். அவர்களுக்காக வேண்டி நம் பிறர் நலத்தை பேண வேண்டும். உலகத்தில் கிட்டத்தட்ட 1,25,000 நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்து சென்று விட்டார்கள். எல்லா நபிமார்களும் அந்த ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? பிறர் நலம் நாடுகள். அவ்வளவுதான், பிறர் நலம் நாடுகள். அதுக்குத்தான் அல்ல அனுப்பி வச்சான். யோசிச்சு பாருங்க, ஆதம் நபியை தவிர்க்க விடுங்க. ஏன்னா ஆதம் நபி இந்த உலகத்தினுடைய முதல் மனிதர். அவர்களை எடுத்துக் கொண்டாலும் கூட அவர்களும் ஒரு கட்டத்திலே ஒரு விஷயத்திலே பிறர் நலம் நாடுவதிலே ஒரு அங்கம் வகிக்கிறார்கள். நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து எடுத்துக்கொள்வோம். எதற்காக நபி அல்லாஹ் அனுப்புகிறார்? வடிகட்ட சமுதாயத்தில் இருந்து, வடிகட்ட இருள் சமுதாயத்தில் இருந்து தெளிவான ஹிதாயத்து பெற்ற சமுதாயத்தின் பால், வெளிச்சத்தின் பால் வர வேண்டும் என்ற ஒரு நலம் நாடுகளுக்காக வேண்டிதான் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். எந்த போஸ்டிங்கும் இல்லை, அவங்களுக்கு எந்த வித இதுவும் கிடையாது. காசுக்காக வேண்டி அல்லாஹ் அனுப்புனான். நீ போ நபியாயே, உனக்கு நான் இந்த பதவியை தரேன், இதனால நீ பல சம்பாத்தியத்தை செய்யலாம், உலகத்தில் அமோகமா வாழலாம் அப்படின்னு எந்த நபிமார்களுக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார்? அல்ல. நபித்துவம் என்பதே பிறர் நலம் நாடுகள் தான். நம்ம நபியும் அதே போன்றுதான். எதற்காக வேண்டி வந்தார்கள்? நம்ம ரசூலா எதற்காக வேண்டி வந்தாங்க? நமக்கு தெரியுமா? எதுக்கு வந்தாங்க? அல்லாஹ் அனுப்புனா வந்தாங்க, அவ்வளவுதான். நம்ம பதில் அவ்வளவுதான். ஆனால் விளங்க வேண்டும், சமுதாயத்தில் ஒரு விளக்கம் வேண்டும். நம் நபி எதற்காக வேண்டி வந்தார்கள் என்றால், காட்டு மிராண்டித்தனமாக இருந்தது அரபுலகம் என்று. அந்த அரபுலக தேசத்திலே காட்டு மிராண்டித்தனத்தை ஒழித்து அவர்களுக்கு மத்தியிலே பலவிதமான பிரிவின்மை, பலவிதமான கலாச்சார சீர்கேடு, பலவிதமான அப்புறப்பட்ட கருத்துக்கள், அவர்களிடத்திலே கொலை கொண்டை, மாது மது சூது என்று எல்லாவற்றிலுமே அரபுலக தேசம் மிகவிஞ்சி கடந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரசு அல்லாஹு ஹக்கம் பஷீரன் வ நதீரா, அல்லாஹ் ரசூலை இறக்குகிறார். இறக்கி அவர்கள் முதலிலே சொல்லுகிறார்கள், நான் தூதர் என்பதை சொல்லவில்லை. என்ன? முதலிலே நம்பிக்கைத்துவத்தோடு வாழுகிறார்கள். நான் யாரு? இந்த தேசத்தில், இந்த உலகத்துக்கு நான் யாரு அப்படிங்கிறது அல்லாஹ் வாழ வைக்கிறான். ஏன்னா எல்லா நபிமார்களும் அந்த பிறப்பிலேயே நபித்துவத்தை கொடுத்து அனுப்பிடுறான். ஆனால் நம் நாயகத்திற்கு மட்டும் 40வது வயதிலே அல்லாஹ் நபித்துவத்தை கொடுக்கிறோம். ஏன்? பார்க்கணும். நீ பாரு, நபித்துவம் இல்லாமல் வாழ்ந்த முஹம்மதினுடைய வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தது என்று யோசித்து பார். மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை, எந்த இடத்திலும் எந்த பிசுறும் இல்லை, அவ்வளவு நேர்த்தியான வாழ்க்கையை வந்தார்கள் நாயகன். தனக்கு நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு உண்மையிலிருந்து பெருமானார் பிறர் நலத்தின் மீது மிகவும் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். ஏன்? வஹீனுடைய வெளிப்பாடு நபியினுடைய 40வது வயதை அடைகின்ற போது அல்லாஹ் நபித்துவத்தை கொடுக்க நாடுகிறார். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணுக்கு முன்னால் தோன்ற வைக்கிறார். பெருமானார் இதுக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தது அல்ல, அவருடைய தோற்றத்தை கேட்டது அல்ல, பார்க்கிறாங்க. நமக்கு திடீர்னு ஒரு பெரிய உருவம் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைப்போம்? அங்கேயே நெஞ்சு பிடிச்சிட்டு படுத்துருவோம். அதுதான் நம்ம நிலைமை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து நடுங்கி ஓடோடி வந்து மனைவியாம் கதீஜா மாட்ட ஜம்மிலூனி என்ன போத்துங்க, ஜம்மிலூனி என்ன போத்துங்க என்று சொல்லி பணிந்து கேட்டுக் கொண்டார்கள். இப்ப கதீஜா அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க யாருக்கும் துரோகம் செஞ்சது அல்ல, நீங்க யாருக்கும் எந்த குறையும் செய்தது அல்ல, பிறர் நலத்தை நாடியும். எப்ப இதெல்லாம் நபித்துவம் கொடுக்கப்படல, இன்னும் நபித்துவம் கொடுக்கப்படல. அதுக்கு முன்னாடியே கத்திஜாமனுடைய வார்த்தைகளை பாருங்க.
நீங்க யாருக்கு என்ன துரோகம் செஞ்சிருக்கிறீங்க? நீங்க சுமைகளை கொடுத்திருக்கிறீர்கள், அனாதைகளை பேணிருக்கிறீர்கள், முஸ்லிமான சமுதாயத்தை, அதாவது சமுதாயத்திலே நீங்கள் ஒற்றுமையை எழுதியிருக்கிறீர்கள், பிரிந்து பிளவுபட்ட சமுதாயத்தை நீங்கள் ஒன்று கொள்ளுமே இருக்கிறீர்கள், சகோதரத்துவத்தை நீங்கள் நாடியிருக்கிறீர்கள். இப்படி பல செய்திகளை அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்துட்ட செய்திக்க எல்லா செய்திகளும் கதீஜாமா சொல்றாங்க. எப்படி? அதுதான் ரசூலினுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை. அப்பொழுதிலே பெருமானார் பிறந்தலம் நாடுகளில் தலைவராக திகழ்ந்தார்கள். இது எல்லா நெய்மார்களுக்கும் பொருந்தும். அப்ப ரசூலி மார்க்கத்தில் பிறந்தலம் நாடுவது என்று இருக்கிறது, இது ரசூல்மார்களிடமிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த ரசூலினிடத்தில் இருந்து பெறப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. அகிமத்தில் முஸ்லிமீன வஆம்மத்துஹும், இன்னும் பொதுவான எல்லா முஸ்லிம்களிடத்திலும் இருக்கக்கூடிய நாடக்கூடிய ஒரு விஷயமாக பிறர் நலம் என்பது இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அப்ப நமக்கு நிறைய துஆக்களை கேட்கிறோம், நமக்கு நல்லதை நாடிக்கொள்கிறதை போன்று நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? நல்லதை நாட வேண்டும் என்ற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்களாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே சகோதரர்கள் தான், சகோதரர் தான். நம்ம எதற்காக வேண்டியும் எதை கொண்டும் எதை வைத்தும் நம்மளை பிரிவுக்காக வேண்டி ஆக்கிக் கொள்ளக்கூடாது. எதை கொண்டும் நம் பிரிவாக ஆகிவிடக்கூடாது. மார்க்கத்தான் நான் இஸ்லாமியன், மதத்தான் நான் முஸ்லிம், இப்படி ஒற்றுமையோடு நாம் வாழ வேண்டும். அல்லது பிற பிற மதத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட எனக்கு என்ன கலர்ல ரத்தம் இருக்கிறதோ அதே நிறத்தில் தான் அவருக்கும் ரத்தம் இருக்கிறது. நான் என்ன வார்த்தைகள் பேசுகிறேனோ அதே வார்த்தையை தான் அவனும் பேசுகிறான். நான் என்ன உணவை உட்கொள்கிறேனோ அதைத்தான் அவனும் சாப்பிடுறான். இதுல என்ன பிரிவினை இருக்கிறது? பிறர்கள் நாடுவதில் நம் கண்ணும் கருத்துமாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான் என்பது நபிமார்களுடைய வரலாறுகளின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்தான். சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கவே இல்லை. கப்பல் ஏறி போயிட்டாங்க. என்ன நடந்தது? கப்பல் நடுக்கடல்ல நின்றுச்சு. கேப்டன் பார்க்கிறாரு, இந்த மாதிரி என்னைக்குமே நடந்தது இல்லை, இன்னைக்கு என்ன பிரச்சனை? இங்கேயுமே நல்லா இருக்கு, கடலும் நல்லா இருக்கு, சீதோஷண நிலையும் நல்லா இருக்கு, காற்றும் அடிக்கல, எதுவுமே இல்லை, ஆனா கப்பல் நடுக்கடல்ல. சரி, ஏதாவது பிரச்சனையா இருக்குன்னு யோசிச்சு பார்க்கிறப்ப நம்ம கப்பல்ல யாரோ ஒருத்தன் பூந்துட்டான், அவனாலதான் இது நடக்குதுன்னு விளங்கிக்கிட்டாங்க. அப்ப சீட்டுல பேர் எழுதி போடுவோம், யாரு பேர் வந்து பொதுன்னு கடல்ல குதிச்சிடணும் தீர்மானம் வைக்கப்பட்டது. 3 முறைக்குமே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் வருது. 3 முறைக்கு வந்து என்ன, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக்கிட்டாங்க. எதனால அப்படின்னுட்டு தொப்புனு கடல்ல குதிச்சுட்டாங்க. அல்லாஹ் மீன் என்ன செஞ்சுட்டான்? திமிங்கலத்தினுடைய வாயில் அல்லாஹ் உள்ள போக வச்சு மீன் வைக்கிற 40 நாள் இருக்கிறாங்க. அதனாலே அவர்களுக்கு புனை பேர் தின்னூர், மீன் வைத்துடையவர் என்று பேரு அல்லாஹ் அவர்களுக்கு ஆக்கி தந்தான். 40 நாளைக்கு தான் செஞ்ச தவற உணர்ந்தாங்க. என்ன தவறு? அல்லாஹ் நம்மளை நபியாக அனுப்பி ஒரு சமுதாயத்துக்கு வழிகாட்ட அனுப்பி இருக்கிறான். ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டோம்? கோவப்பட்டோம். இவங்க கேட்கவே மாட்டாங்க, நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கோபப்பட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். இதுதான் தப்பு. அதனால லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன் தான், என்ன மன்னிச்சு. 40 தினங்கள் மீன் வயிற்றில் இருந்து 40வது தினங்கள் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து பார்த்தா மலையினுடைய மேகம் எப்படி கருணை சூழ்ந்து இருக்குமோ அது போன்று மேலும் கீழும், ஒரு பக்கம் மக்களுடைய படை வெள்ளம், இன்னொரு பக்கம் மலையினுடைய படை வெள்ளம், இப்படி இரண்டுமே ஒரு சேர இருந்து மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் அமோகமான ரஹமத்தை அல்லாஹ் பொழிந்து வைத்தால், ஏன் இந்த இடத்திலே நோக்கம் என்ன? பிறர் நலம் நாடுவதை நீங்கள் தவிர்த்தால் ஒரு சமுதாயத்தையே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? பிரிச்சிருவான். ஒரு நபியையே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? தண்டிச்சிருவாங்கிறத நம்ம விளங்கணும். அதே போல பல நபிமார்களுக்கு தொந்தரவு கொடுத்த பல மன்னர்கள், பல மக்கள், இவர்களையும் அல்லாஹ் இழிவுபடுத்தினான். ஏன்? அவங்க வேலையை செய்ய விட்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப அவர்களுடைய வேலையை, அவர்கள்
நல்லவர்கள் செய்தால், பிறர் நலம் நாடினால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்ல மாதிரியான சமுதாயத்தை, நல்ல நிலைமையிலே அல்லாஹ் இந்த உலகத்தை கொண்டு போவான். இதற்கு நபிமார்களுடைய வரலாறு நமக்கு சான்று, பல மன்னர்களுடைய வரலாறு நமக்கு பெரும் சான்றாக அமைந்திருக்கிறது. அதனால பிறர் நலம் நாடுகளில் நாம் மிக 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 நம்ம என்ன செய்யணுங்க, கண்டிப்போடு நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகளில் ஏராளமான பிறர் நலம் நாடுகளை நாம் பார்க்கிறோம். போர் நேரம் வரிசையாக ஷஹீதாக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கக்கூடிய நேரம், ஒரு சஹாபி வெட்டுப்பட்டு கொத்துயிரும் கொலையுமா கிடக்கிறாங்க. ஒரு பெண்மணி வராங்க, சொந்தக்காரரு தான் தகப்பன் படுத்திருக்கிறாரு. எந்த நிலையில? வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்துல படுத்திருக்கிறாரு. தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு முன்னாடி அந்த சஹாபி வெட்டுப்பட்டு கிடக்கிறாரு, அவருக்கு போய் தண்ணியை கொடுங்க. நீங்க குடுக்குடுன்னு ஓடுறாங்க. அவரை போய் பார்த்து அவரு சொல்றாரு, எனக்கு இல்லை, எனக்கு முன்னாடி அந்த சஹாபி, அவருக்கு போய் இப்படியே என்ன செய்யுது, ஒரு சொம்பு தண்ணி இப்படியே கைமாறிக்கிட்டே இருக்குது. கடைசியில பாருங்க, ஒவ்வொரு மனிதராக அப்படியே போய் 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 கடைசியில சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் ஒரு 7-8 மனிதரை போயிட்டு வந்திருக்கும். கடைசியில கடைசி மனிதர் உயிர் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தண்ணியை குடிக்காம ஊத்தாயிட்டாரு, ஷஹீதாயிட்டாரு. அடுத்தது இப்படி 6வது நபருக்கு வந்து அவரும் ஷஹீதா இருக்கிறாரு, 5வது நபர் அவரும் ஷஹீதா இருக்கிறாரு, 4வது 3வது 1வது கடைசியில் தகப்பன் என்ன இருக்கிறாரு, ஷஹீதாகி கிடக்கிறாரு. அது எந்த நேரம்? உயிர் போகக்கூடிய நேரம். இந்த நேரத்திலும் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? என்ன காட்டிலும் அவருக்கு நீங்கள் தண்ணீரை கொடுங்கள், அவரை நீங்கள் காப்பாற்றுங்கள். இந்த மாதிரி நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்ப்போமே, நம்ம சாப்பிடல, பக்கத்து வீடு பட்டினியா இருப்பாங்க, இன்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா? இல்லை. ஏன்னா நம் நலம் நாடுகள் தான் நமக்கு என்னைக்கும். துவால கூட பாருங்களேன், என்னைக்காவது நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், என் பக்கத்து வீட்டுக்காரன் என்னைக்காவது நல்லா இருக்கணும் நம்ம கேட்டிருப்போமா? இல்லையே. ஏன்? அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும், பிறர் நலம் நாடுகளிலே ஏராளமான விஷயங்கள், அல்லாஹ்வினுடைய ரஹமத்துகள், ராகத்துகள், பரக்கத்துகள், சகீனத்துகள் நிறைய இருக்கிறதுங்கிறத நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும். இப்படி பல சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தன்னை காட்டிலும் பிறருக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள், பிறரை அவர்கள் ஏற்றி விட்டிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு அவர்கள் சாவிக்க நஜூம், நட்சத்திரங்களை போன்று நின்று கொண்டிருக்கிறதற்குண்டான மிகப்பெரிய ஒரு காரணம் பிறர் நலம் நாடுதலின் காரணத்தினால்தான். நியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹதீஸ் சொல்லுவார்கள், லா யுமினு அஹதுக்கும், ஒருவரும் ஈமான் கொள்ள முடியாது, ஹத்தா யுஹிப்பு லி அஹி, தன் சகோதரனை பிரியப்படாத வரைக்கும் அவர் ஈமானினுடைய உச்சத்தை அடைய முடியாது, ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. மா யுஹிப்பு லி நஃப்ஸி, தனக்கு எதை பிரியப்படுறாரோ அதையே தான் சகோதரனுக்கு பிரியப்படாத வரைக்கும் ஒரு உண்மையான ஒரு முழுமையான முஃமினாக ஆகவே முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பல ஏழ்மையான குடும்பங்கள் பல பகுதிகளிலே வாழ்ந்து வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெருநாளுக்கு, ஒரு நல்ல நாளுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளால முடிஞ்சதை நம்ம என்ன செய்யணுங்க? கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஒரு ஆடையோ ஒரு உணவோ ஏதாவது ஒன்று நம்மளால முடிஞ்சது. ஏன்னா நம்முடைய உடை, நம்முடைய உணவு, நம்முடைய இடம் எந்த அளவிற்கு நலமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ அதை போன்று நம் சகோதரரும் அதே உணவை உண்ண வேண்டும், அதே மாதிரியான ஆடையை அணிய வேண்டும், அதே மாதிரியான இடத்தில் அவர் வசிக்க வேண்டும் என்று நம் நினைக்காத வரை நாம் உண்மையான முஸ்லிமாக மாற முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைத்து தருகிறார்கள். அப்படி என்றால் பிறர் நலத்தில் நாம் அன்னதினமும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிறருக்காக வேண்டி நாம் அதிகமாக துஆக்கள் செய்ய வேண்டும். ஆயிஷா அம்மா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனக்கு கேட்பதை விட பிறருக்கு தான் அதிகமாக கேட்டிருக்கிறார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அத்தஹிய்யத்து ஓதுறோம், அடுத்தது தரூத் இப்ராஹிம் ஓதுறோம், அடுத்து அல்லாஹும்ம ஃபிர்லி முஃமினீன வல் முஃமினாத் நம்ம கேட்கிறோம். முதல் நம்ம இருக்கா
والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب قريب الدعوات رحمتك يا أرحم الراحمين. அதில் நம்ம வேற இல்லை, நம்மளை பற்றி அதில் இல்லவே இல்லை. ஆனால் நம்மளுடைய தொழுகை எதில் இருக்குது? பிறர் நலம் நாடுகளில் தான் இருக்கிறது. தொழுகையை முடிக்கிறனாலும் கூட நீ என்னதான் செய்யணும்? பிறருக்காக வேண்டி துவா செய்யணுங்கிற ஒரு அம்சத்தை அகிலத்தின் அருட்கொடையாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும். பிறருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பது, பிறருக்காக நம்முடைய நலவுகளை நாடுவது, பிறருக்காக நாம் வாழ்வது. பிறருக்காக வாழ்வதனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம வாழ்வது, என் மனைவிக்காக வேண்டி நான் வாழ்வது. அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா இன்றைக்கு எத்தனையோ கணவன்கள் தற்கொலையை விட்டும் பலவிதமான விஷயங்களை விட்டும் அவர்கள் தவிர்த்திருக்கலாம். தம் பிள்ளைக்காக வாழ்வது, தம் பிள்ளைக்காக வாழ்வதற்ப அவர் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம நிலைமையை விட பிறர் நன்மையை, நம்ம பிள்ளை நன்மை யோசிச்சு பார்த்து பல தகப்பனார்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒவ்வொன்றும் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை நம்ம அடுக்கிக் கொண்டே சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கம் இருக்கிறது. இது நசீஹா, பிறர் நலம் நாடுதல். நம் நலவை எப்படி நாடுகிறோமோ அது போன்று பிறர் நலத்தையும் நாடக்கூடிய அந்த வாழ்வன்மையை, அந்த பாக்கியத்தை, அந்த ஒரு நடைமுறையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. பிறர் நலத்தை பேணக்கூடிய பாக்கியத்தையோடு நம்ம வாழ்ந்து வழிபட்டு அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் வாழிவானாக. முழுமையான இஸ்லாத்தை பின்பற்றி முழுமையான இஸ்லாத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அல்லாஹ்வுடைய இருபெரும் பொக்கிஷமாம் ரோலாவட்டும் லக்காவை பெற்ற மக்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. மேலும் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்மிகு சொர்க்கத்திலே நாம் எப்படி இந்த துனியாவிலே ஒன்றுகளும் இருக்கிறோம், இது போன்று மறுமையில் சொர்க்கத்திலும் ஒன்றுகளும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாக்கு தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.